மதிமுகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு. அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். அனைவருக்கும் அற்புதமான ஆண்டாக அமையட்டும். பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், வைகோ உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் வாழ்த்து. 11 செயற்கைக்கோள்களுடன் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது PSLV-C ராக்கெட். இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பல்வேறு தரப்பினர் வாழ்த்து. 30 நாட்களுக்கு முன்னர் முன்பதிவு செய்தவர்களுக்கு வித்தியாச கட்டணத்தை திரும்ப வழங்க உத்தரவு. நடத்துனர் மூலம் திருப்பி அளிப்பதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல். நாளை திருச்சி வருகிறார் பிரதமர் மோடி. பிரதமர் வருகையை ஒட்டி திருச்சி மாநகரில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிப்பு. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள கோவில் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. புத்தாண்டை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் பல பகுதிகளில் கொண்டாட்டங்கள் களை கட்டின. கோவில்கள், தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. பிரார்த்தனைகளில் அனைவரும் குடும்பங்களுடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வடபழனி முருகன் கோவிலில் புத்தாண்டு சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடும் நடைபெற்றது. உற்சவர் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து முருகரை அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மதுரை மீனாட்சி மற்றும் காஞ்சிபுரம் காமாட்சி கோவிலில் நடைபெற்று வரும் சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து கிரிவலம் வந்தனர். வேலூரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான பெருமாள் ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மற்றும் காரைக்கூற்றோடு பகுதியில் உள்ள CSI தூய மரியாள் தேவாலயம் மற்றும் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம், மயிலாடுதுறை புனித சவேரியார் ஆலயம் மற்றும் கஞ்சா நகரத்தில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி பூஜை செய்யப்பட்டது. அதேபோல் திருச்செந்தூர் திருத்தணி முருகன் கோவிலில் வரதராஜ பெருமாள் கோவில், ஏகாம்பரநாதர் கோவில், கைலாசநாதர் கோவில் மற்றும் ராமநாதபுரம் ராமநாத சுவாமி கோவில் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள வழிபாட்டு தலங்களில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்துள்ளனர். 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவருக்கும் அற்புதமான ஆண்டாக அமையட்டும் என பிரதமர் மோடி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் MP ராகுல் காந்தி எக்ஸ் பக்கத்தில் இந்த புத்தாண்டு அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியையும் வளமும் ஓங்கட்டும் என வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், பெரியார், அண்ணா, கருணாநிதி வழியில் சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதிக்கான பயணத்தில் எத்தனை தடைகள் எதிர்பட்டாலும் அவற்றை தகர்த்தெறிந்து முன்னேறும் நமது திராவிட மாடல் அரசின் வெற்றி பயணம் வரும் புத்தாண்டில் புதிய சாதனை உச்சங்களை தொடும் என வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரது நல்வழியில் மக்கள் அனைவருக்கும் உள்ளங்கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளார். மாற்றத்தை மலர செய்யும் ஆண்டாக 2024ஆம் ஆண்டு மலரட்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அன்புமணி ராமதாஸ், சசிகலா, கி. வீரமணி, TTV தினகரன், KS அழகிரி உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அதேபோல் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நடிகர் ரஜினிகாந்த் தனது ரசிகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள இல்லம் முன்பு கூடியிருந்த ரசிகர்களை நடிகர் ரஜினிகாந்த் நேரில் சந்தித்து கையசைத்து வாழ்த்து தெரிவித்தார். சென்னை அண்ணா நகரில் உள்ள மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ இல்லத்தில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. ஆங்கில புத்தாண்டை ஒட்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இல்லத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்ட நிகழ்ச்சியில் மதிமுக நிர்வாகிகள் பலர் வைகோவை நேரில் சந்தித்து பூங்கொத்து மற்றும் புத்தகங்கள் வழங்கி வாழ்த்து பெற்றனர். நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர்கள் ஜீவன், கருணாகரன், சுப்பிரமணியன், DC ராஜேந்திரன், மாவை மகேந்திரன் மற்றும் மாநில செயலாளர் ஆவடி அந்திரிதாஸ், ஆவடி துணை மேயர் சூரியகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாழ்த்து பெற்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த மாவட்ட, மாநில, பகுதி வட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் வைகோவை நேரில் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர்.
அரசு விரைவு பேருந்துகளில் 30 நாட்களுக்கு முன்னரே முன்பதிவு செய்தவர்களுக்கு வித்தியாச கட்டணத்தை திரும்ப வழங்க அமைச்சர் சிவசங்கர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை கோயம்பேடு மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள GST சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் எளிதாக பயணத்தை மேற்கொள்ள கிளாம்பாக்கத்தில் சுமார் 400 கோடியில் நவீன வசதிகளுடன் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சனிக்கிழமை திறந்து வைத்த நிலையில் நேற்று முதல் இப்பேருந்து முனையம் முழுவதுமாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. இதுவரை கோயம்பேட்டிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சென்று வந்த அரசு விரைவு பேருந்துகள் இனி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து செல்லும் எனவும் அறிவிக்கப்பட்டது. இதனிடையே அரசு விரைவு பேருந்துகளில் கோயம்பேடு தாம்பரத்தில் இருந்து முன்பதிவு செய்த பயணிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தங்கள் பயணத்தை மேற்கொள்ள போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் கோயம்பேட்டில் இருந்து ஏற முன்பதிவு செய்தவர்களுக்கு கட்டண வித்தியாச தொகை திருப்பி தரப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பயணம் தொடங்கும் போதே நடத்துனர்களால் தொகை வழங்கப்படும் என்றும் கட்டண வித்தியாச தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் சில நடைமுறை சிக்கல்களை தவிர்ப்பதற்காக பயணம் தொடங்கும் போதே நடத்துனர்களால் தொகை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். PSLV 58 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள முதலாவது ஏவுதளத்தில் இருந்து PSLV 58 ராக்கெட் இன்று காலை 9:10 மணிக்கு வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இதில் எக்ஸ்போ சாட் என்ற செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டு விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. இந்த செயற்கைக்கோள் பூமியில் இருந்து 650 கிலோமீட்டர் உயரத்தில் புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அங்கிருந்து விண்வெளியில் உள்ள நிறமாலை, தூசு கருந்துகளை, வாயுக்களின் மேக கூட்டமான நெபுலா உள்ளிட்டவற்றை ஆராய உள்ளது. இது தவிர காலநிலை பற்றி ஆய்வு செய்வதற்காக திருவனந்தபுரத்தில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாணவிகள் தயாரித்த வேசாட் என்ற செயற்கைக்கோளும் விண்ணில் செலுத்தப்பட்டது. வெளிநாடுகளை சேர்ந்த மேலும் 10 செயற்கைக்கோள்கள் இந்த ராக்கெட்டில் பொருத்தப்பட்டு விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. PSLV 58 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்ட நிலையில் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பல்வேறு தரப்பினர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி நாளை திருச்சிக்கு வருகை தருவதால் திருச்சி புதுக்கோட்டை சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏர்போர்ட் புதிய முனையம் திறப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி நாளை திருச்சி வருகிறார். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் 1100 கோடியில் அதிநவீன வசதியுடன் கட்டப்பட்டுள்ள புதிய முனையம் திறப்பு விழா நாளை நடைபெற உள்ளது. முன்னதாக பாரதிதாசன் பல்கலைக்கழக 38வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் பிரதமர் மோடி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்க உள்ளார். அதைத் தொடர்ந்து திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் புதிய முனையத்தை திறந்து வைக்கும் பிரதமர் மோடி அந்த விழாவிலேயே பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை துவக்கி வைக்கவும் உள்ளார். தொடர்ந்து திருச்சி NITயில் 41 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் அதிநவீன வசதிகள் கொண்ட அமெதிஸ்ட் என்ற மாணவர்கள் தங்கும் விடுதியை துவக்கி வைக்கிறார். தொடர்ந்து திருச்சியில் இருந்து பெங்களூருவிற்கு புதிய இரவு நேர விமான சேவையும் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் மோடி வருகையை ஒட்டி திருச்சி விமான நிலையம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. திருச்சி மாநகரில் நாளை வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் திருச்சி விமான நிலையம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. அதேபோல் நாளை காலை 7 மணி முதல் சென்னை, சேலம், கோவை மற்றும் திருச்சி மத்திய பஸ் நிலையத்தில் இருந்து புதுக்கோட்டை செல்லும் அனைத்து பேருந்துகளும் மன்னார்புரம், எடமலைப்பட்டி, புதூர் பைபாஸ் சந்திப்பு, விராலிமலை வழியாக புதுக்கோட்டை செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மகரவிளக்கு பூஜையை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கட்டணமில்லா வைஃபை சேவை தொடங்கப்பட்டுள்ளது. மண்டல மகரவிளக்கு சீசனை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி திறக்கப்பட்டது. வழக்கமான பூஜை வழிபாடு நடைபெற்று வந்த நிலையில் 41 நாட்கள் பூஜையின் சிகர நிகழ்ச்சியாக கடந்த 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெற்றது. அன்றைய தினம் இரவே நடையும் அடைக்கப்பட்டது. இந்த மண்டல சீசனில் 33 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த 30ஆம் தேதி திறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வரும் 15ஆம் தேதி அதிகாலை 2:46 மணிக்கு மகர சங்கிரம பூஜையும்
அன்று மாலை 6:30 மணிக்கு ஐயப்ப சுவாமிக்கு திருவாபரணம் அணிவித்து சிறப்பு தீபாராதனையும் தொடர்ந்து மகர ஜோதி தரிசனமும் நடைபெற உள்ளது. இந்நிலையில் மகர விளக்கு பூஜையை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கட்டணமில்லா வைஃபை சேவை தொடங்கப்பட்டுள்ளது. BSNL-உடன் இணைந்து வைஃபை சேவையை திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தொடங்கி வைத்தது. பம்பை முதல் சன்னிதானம் வரை ஐயப்ப பக்தர்களுக்காக மேலும் 27 இடங்களில் வைஃபை சேவை தொடங்கப்பட்டுள்ளது. பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி நாளை திருச்சிக்கு வருகை தருவதால் திருச்சி புதுக்கோட்டை சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏர்போர்ட் புதிய முனையம் திறப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி நாளை திருச்சி வருகிறார். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் 1100 கோடியில் அதிநவீன வசதியுடன் கட்டப்பட்டுள்ள புதிய முனையம் திறப்பு விழா நாளை நடைபெற உள்ளது. முன்னதாக பாரதிதாசன் பல்கலைக்கழக 38வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் பிரதமர் மோடி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்க உள்ளார். அதைத் தொடர்ந்து திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் புதிய முனையத்தை திறந்து வைக்கும் பிரதமர் மோடி அந்த விழாவிலேயே பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை துவக்கி வைக்கவும் உள்ளார். தொடர்ந்து திருச்சி NIT-யில் 41 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் அதிநவீன வசதிகள் கொண்ட அமெதிஸ்ட் என்ற மாணவர்கள் தங்கும் விடுதியை துவக்கி வைக்கிறார். தொடர்ந்து திருச்சியில் இருந்து பெங்களூருவிற்கு புதிய இரவு நேர விமான சேவையும் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் மோடி வருகையை ஒட்டி திருச்சி விமான நிலையம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. திருச்சி மாநகரில் நாளை வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் திருச்சி விமான நிலையம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. அதேபோல் நாளை காலை 7 மணி முதல் சென்னை, சேலம், கோவை மற்றும் திருச்சி மத்திய பஸ் நிலையத்தில் இருந்து புதுக்கோட்டை செல்லும் அனைத்து பேருந்துகளும் மன்னார்புரம், எடமலைப்பட்டி, புதூர் பைபாஸ் சந்திப்பு, விராலிமலை வழியாக புதுக்கோட்டை செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. இந்த காற்றழுத்தம் 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அரபிக்கடல் மத்தியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 2023ஆம் ஆண்டில் 2.52 கோடி பக்தர்கள் வழிபாடு செய்து 1398 கோடி உண்டியலில் காணிக்கை செலுத்தியுள்ளனர். ஜூலை மாதத்தில் அதிகபட்சமாக 129 கோடியும், நவம்பர் மாதத்தில் 108 கோடியும் உண்டியல் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளனர். டிசம்பர் மாதத்தில் 116 கோடி பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். ஆங்கில வருட பிறப்பு முன்னிட்டு பழனி கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஆங்கில வருட பிறப்பு மற்றும் பள்ளி விடுமுறை மற்றும் மார்கழி மாதம் ஐயப்ப பக்தர்கள் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்ததால் மின் இழுவை ரயில், ரோப்கார் நிலையம், மலைக்கோவில் 3 மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் பாதுகாப்பு வசதிக்காக காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் ஊர் காவல் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூரில் சதுரங்க சங்கம் சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சதுரங்க விளையாட்டு போட்டிகளில் திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மேல்நிலை பள்ளியில் வேலூர் சதுரங்க சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான சதுரங்க விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதும் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று விளையாடினர். இந்த போட்டியினை சதுரங்க சங்க செயலாளர் தினகரன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் சதுரங்க சங்க தலைவர் ரவீந்திரன் மற்றும் செல்வராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் கோப்பைகளையும் சான்றுகளையும் வெங்கடேஸ்வரா பள்ளியின் தலைமை ஆசிரியர் நெப்போலியன் வழங்கினார். மயிலாடுதுறையில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சார்பில் மாவட்ட அளவிலான இறக்குப்பந்து போட்டி நடைபெற்றது. கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்ட திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சார்பில் மாவட்ட அளவிலான இறக்குப்பந்து போட்டி நடைபெற்றது. ஆடவர், இரட்டையர் மற்றும் 40 வயதிற்கும் மேற்பட்டோர் என 2 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 60 அணிகளை சேர்ந்த 120 பேர் கலந்து கொண்டு விளையாடி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு மயிலாடுதுறை மக்களவை உறுப்பினர் ராமலிங்கம் விருது மற்றும் ரொக்க பரிசினை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ராப்பத்து உற்சவத்தின் 9வது நாளாக மோகன அவதார அலங்காரத்தில் பெருமாள் அருள்பாலிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் நடைபெற்ற வைகுண்ட ஏகாதசியினை தொடர்ந்து ராப்பத்து நடைபெற்று வருகிறது. ராப்பத்து 9வது நாளாக இரவு ராஜகோபால சுவாமி மோகன வரதராஜ அலங்காரத்தில் கையில் வீணை ஏந்தி திருக்கோலத்தில் உலா வந்தார். சன்னதியில் இருந்து புறப்பட்ட பெருமாள் சொர்க்கவாசல் மண்டபம் அருகில் தீபாராதனை காட்டப்பட்டது. யானை செங்கமலம் மோகன அவதாரத்தில் இருந்த ராஜகோபாலனை 3 முறை சாமரசம் வீசியபடி வலம் வந்தது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் வனப்பகுதிகளில் இலந்தை பழம் தேடி வரும் கரடி போன்ற விலங்குகள் பொதுமக்களை தாக்கும் அபாயம் உள்ளதாக வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை, மசினகுடி, மாயார், மாவனல்லா பகுதிகளில் தற்போது இலந்தை பழம் சீசன் துவங்கியுள்ளது. உணவுக்காக ஏராளமான பறவைகள் இப்பகுதிக்கு வர துவங்கியுள்ளன. மான், குரங்கு, கரடி போன்ற ஆபத்தான விலங்குகளுக்கும் இவை முக்கியமான உணவாக உள்ளது. இதில் இரும்பு சத்து உள்ளிட்ட பல்வேறு சத்துக்கள் உள்ளதால் உள்ளூர் மக்கள், சுற்றுலா பயணிகள் இதனை பறித்து உண்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த பழங்களை பறிக்க செல்பவர்களை கரடி போன்ற ஆபத்தான விலங்குகள் தாக்கும் ஆபத்து உள்ளது என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எனவே இவ்வழியாக பயணிக்கும் சுற்றுலா பயணிகள் வனப்பகுதிகளுக்குள் சென்று இலந்தை பழங்களை பறிப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் வனத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். வேலூரில் 750 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தர்காவில் சந்தனக்கூட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த காசிம்புரா லாலாப்பேட்டை கிராமத்தில் சுமார் 750 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஹஜ்ரத் சையத் ஷா காசிம் ஹுசைனி தர்காவில் சந்தனக்கூடு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முத்தவள்ளி சையத் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இந்த சந்தனக்கூட விழாவில் கொடியேற்றும் மற்றும் கவ்வாலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். 3 உளவு செயற்கை கோள்களை ஏவ திட்டமிட்டுள்ளதாக 2024ஆம் ஆண்டின் இலக்கு குறித்து வடகொரிய அதிபர் கிம் தெரிவித்துள்ளார். வடகொரியாவில் ஆளும் தொழிலாளர்கள் கட்சியின் அடுத்த ஆண்டுக்கான இலக்கினை நிர்ணயிக்கும் வகையில் 5ஆம் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய அதிபர் கிம் ஜாங் உன், அமெரிக்கா மற்றும் அதன் ஆதரவு நாடுகளின் வடகொரியாவிற்கு எதிரான நடவடிக்கைகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு அதிகரித்துள்ளதால் வடகொரியாவை அணு ஆயுத போருக்கு தள்ளி உள்ளது. கடுமையான போர் சூழலில் பதிலடி தரும் திறன்களை பெற பணிகளை விரைவுபடுத்த வேண்டும். எதிரிகளின் எத்தகைய ஆத்திரமூட்டும் செயல்களையும் அடக்க முழுமையான சரியான ராணுவம் தயார் நிலையை பெற்றிருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். தொடர்ந்து பேசிய கிம், 2024ஆம் ஆண்டில் வடகொரியா 3 உளவு செயற்கை கோள்களை ஏவ திட்டமிட்டுள்ளது. மேலும் அதிநவீன ஆளில்லா போர் விமானங்கள், அணு ஆயுதங்களை தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு. அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். அனைவருக்கும் அற்புதமான ஆண்டாக அமையட்டும். பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், வைகோ உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் வாழ்த்து. 11 செயற்கை கோள்களுடன் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது PSLV-C ராக்கெட். இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பல்வேறு தரப்பினர் வாழ்த்து. 30 நாட்களுக்கு முன்னர் முன்பதிவு செய்தவர்களுக்கு வித்தியாச கட்டணத்தை திரும்ப வழங்க உத்தரவு.
நடத்துனர் மூலம் திருப்பி அளிப்பதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல். நாளை திருச்சி வருகிறார் பிரதமர் மோடி. பிரதமர் வருகையை ஒட்டி திருச்சி மாநகரில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.